ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருடம் 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை அதுக்கான கலந்தாய்வு நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதே சமயத்தில் இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மே மாதம் 6ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. அதுலேருந்து 2 மாதம் கழிச்சு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு 2 மாதம் கழிச்சு ஜூலை 22ஆம் தேதி தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிறப்பு இடஒதுக்கீடு ஓகேங்களா அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது கலந்தாய்வு 3 செப்டம்பரோட முடிஞ்சுது. ஓகேங்களா? 3 செப்டம்பர் மேக்ஸிமம் 4 செப்டம்பர் அதோட முடிஞ்சுது அந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. இதுவே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு சொல்லிட்டு மாணவர்களோட கட் ஆஃப் மார்க் பேசிஸில் கவுன்சிலிங் நடந்துச்சு. ஓகேங்களா? ரவுண்ட் 1 பாருங்கள் 29 ஜூலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரவுண்ட் 3 மேக்ஸிமம் 4 செப்டம்பரோட இது முடிஞ்சுது. ஓகேங்களா? இது பாருங்கள், அதாவது ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் 7.5 ரிசர்வேஷன். ஓகேங்களா? அதாவது அரசு பள்ளியில் 6ஆவதுலேருந்து 12வது அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள், அவங்க இல்லாத மற்ற பொதுவான மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து இந்த ஷெடியூல் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதாவது அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அது இல்லாத மற்ற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நீங்கள் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 8 செப்டம்பரோட முடியுது. ஓகேங்களா? 6 செப்டம்பர்லேருந்து 8 செப்டம்பர். சரிங்களா? இப்போது இதையும் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்சி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் தராங்க. ஓகேங்களா? எஸ்சி மாணவர்கள் மட்டும். அது என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எஸ்சிஏ மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? எஸ்சிஏ மாணவர்கள் அவங்க ஏதாவது சீட்டு எந்த காலேஜ்லையும் சரி, அங்கே எந்த டிபார்ட்மெண்ட்லையும் சரி. ஓகேங்களா? எல்லா காலேஜ்லேயும் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சி மாணவர்கள்னு ஒரு சில குறிப்பிட்ட சீட்டு ஒதுக்கியிருப்பாங்க. அந்த சீட்டு அந்த மாணவர்கள் எடுக்காமல் விட்டுருந்தாங்க. அங்கே சீட்டு இருக்குது, அந்த காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சீட்டு இருக்குது அப்படின்னா அதை எஸ்சி மாணவர்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களுமே எடுத்துக்கலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு இருக்கும். நான் சொன்னோம் இல்லையா, 7.5%. அதுக்கப்புறம் பொதுவான அந்த கவுன்சிலிங் அந்த சாய்ஸ் ஃபில்லிங். ஓகேங்களா? நீங்கள் 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டீங்க. அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 3, ரவுண்ட் 2 இந்த கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணி நீங்கள் சப்போஸ் காலேஜ் கூட ஜாயின் பண்ணிட்டுருப்பீங்கன்னு வச்சிங்களா. அப்படி இருந்தாலுமே நீங்கள் இதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சரிங்களா? எஸ்சி மாணவர்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்களுமே பார்த்தீங்கன்னா அப்போ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அதுக்குமே பார்த்தீங்கன்னா டேட் சொல்லியிருக்காங்க. அந்த டேட் பாருங்கள் 10 செப்டம்பர்லேருந்து 11 செப்டம்பர். சரி, இந்த 2 நாள் டேட் சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் ஏற்கனவே இந்த காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க, அந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியுமே இதில் புதுசாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் அரசு பள்ளியில் பயின்றவங்கன்னா நீங்கள் 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் ஜென்ரலாக வரீங்கன்னா நீங்கள் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். நீங்கள் புதுசாக மறுபடியும் காலேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணி வேறு டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் கூட நீங்கள் படிக்கலாம், தப்பே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வேறு டிபார்ட்மெண்ட் வேறு காலேஜ் கூட எடுத்து நீங்கள் படிக்கலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. ஓகேங்களா? கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிரிவினருமே, மாற்றுத்திறனாளி, முன்னாள் படை வீரர், விளையாட்டு வீரர், அப்புறம் பொதுவான மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே. ஆனால் என்ன விஷயம்னா எஸ்சி கம்யூனிட்டியாக இருக்கணும். ஓகேங்களா? அதே போல் வெக்கேஷனல் குரூப் படித்தவங்களுமே இதில் வரலாம். ஓகேங்களா? இது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். இதுக்கு யாரெல்லாம் அட்டன் பண்ண முடியும்னா, ஒன்று மெயின் கவுன்சிலிங், அதாவது ஃபஸ்ட்டு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா மே மாதம், அப்போ அப்ளை பண்ணவங்களும் சரி, அப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்போ அப்ளை பண்ணவங்களும் சரி, அவங்க தான் அதுக்கு ட்ரை பண்ண முடியும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே போல் சப்போஸ் எஸ்சி மாணவர்கள் நீங்கள் மெயின் கவுன்சிலிங்கோ இல்லை சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் விட்டுருந்தாலுமே நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதுதான் ஒரு கடைசி வாய்ப்பு. இதோட கவுன்சிலிங்குமே முடியுது. நான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், கலந்தாய்வு இறுதி நாள் 11 செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதோட உங்களுக்கு கவுன்சிலிங்கே முடியுது. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு சப்போஸ் ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜோ இல்லை நல்ல ஒரு ப்ரைவேட் காலேஜோ கிடைச்சாலுமே நீங்கள் நல்லா படிக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த 7.5% கேட்டகரியில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ இல்லையா. அப்படியுமே உங்களுக்கு நீங்கள் ப்ரைவேட் காலேஜ், நல்ல ப்ரைவேட் காலேஜ் கிடச்சி எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாமே. அதுக்குமே ஒரு வாய்ப்பு தான். சப்போஸ் நல்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான லிங்க்கு குயிக்காக எனேபிள் பண்ணுவாங்க. அதையுமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.